ஒரு நாள் வீடியோ போட முடியலங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு பதிலாக எத்தனை பேர் வீடியோ போட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கமாக தனுஷ் அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு, இன்னொரு பக்கமாக விஷால் அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன்டு பாலிடிக்ஸ் அவ்வளோதான். பக்கத்துலேயே டிஎம்கே வேறொரு வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்த கேரளா முதலமைச்சர் வேற தமிழ்நாட்டில் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஏகப்பட்டது நடந்திருக்குங்க அரசியலில். எல்லாத்தையுமே கொஞ்சமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வரிசையாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. அப்படி ஆரம்பித்தாலும் மக்கள்கிட்ட அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கணும். அப்போனா தான் அந்த கட்சியும் வெற்றி பெறும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் கெரியரில் நம்ம சொல்லக்கூடிய ஐடியாவை இங்கிலீஷில் நம்ம டீம் மெம்பர்ஸ், மேனேஜ்மெண்ட் இவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சாதான் சேலரி, அப்ரைசல் இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலம் தெரியாமல் நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக உங்களாலையும் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த கோர்ஸ் வழியாக. தனிப்பட்ட முறையில் இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 24 மணி நேரமும் மிஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஏஐ டீச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க தப்பா ஏதாவது ஆங்கிலத்தில் பேசிட்டீங்கன்னா உடனடியாக அது தமிழ்லேயே திருத்தி இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. தினசரி ஒரு 30 நிமிஷம், ஒரு 3லேருந்து 4 வாரங்கள் நீங்க இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். குரூப் கான்வர்சேஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ நாம தப்பா ஆங்கிலத்தை பேசி இன்னொருத்தன் தப்பா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கேலி பண்ணுவான், அதெல்லாம் இல்லைங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் நினைக்கக்கூடிய டைமில் அன்லிமிட்டடாக இதில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கூடவே உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெறுமனே வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டும் பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அதன் வழியாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகப்படுத்துவதற்கான சூப்பர்னோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். 2.5 வருஷம் அவர் கட்சி தொடங்கி அடுத்ததாக ஆட்சியை பிடிச்சு இப்போ முதலமைச்சராக இருக்காரப்பா. நாமளும் என்ன தான் செய்கிறோம்? நடிகராக இருந்து அடுத்தா என்ன செய்ய போகிறோம்? அரசியலுக்கு வருவேன் மேலே இருக்கிறவன் உத்தரவு போட்டா அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரல. அவரால் வர முடியாத சில சிச்சுவேஷனும் வந்துருச்சு. கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். ஏன் கட்சி தொடங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து டார்ச் லைட்டெல்லாம் வச்சு டிவியை உடைச்சார். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக விஜய் அவர்கள், அதுக்கு முன்னாடி சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், கருணாசா இருக்கட்டும், இப்படி கொஞ்சம் பேர்லாம் அரசியல் கட்சிகள் தொடங்கினாங்க. கார்த்திக் அவர்கள் தொடங்கினாங்க. அவர் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல்லையே. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் அரசியல் கட்சிகள் தொடங்கி இருந்தாலும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 2.5 வருஷம் அரசியலுக்கு வந்தார், ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்ததாக லாரன்ஸ் மாஸ்டர் வந்தார். இல்லைப்பா நானும் அரசியலில் சேரப்போகிறேன், ஒருவேளை திருச்சி கிழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக இல்லை அதெல்லாம் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு நான் திருச்சி கிழக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் நான் தான் வரப்போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி மக்களிடம் கருத்துக்கெல்லாம் கேட்டார். நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தனுஷ் அவர்கள் கொடி அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. நாமளும் நினச்சோம் படத்துக்கான ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அது படத்துக்கான ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஒரு ஸ்டார் அப்படியே பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த குஷேலன் படத்துலலாம் ஒரு ஸ்டாருங்கிற மாதிரி ஒரு கொடி இருக்கும் தெரியுமா? அதே மாதிரியான ஒரு கொடியை அறிமுகம் செஞ்சு எஸ் மக்களுக்காக நம்ம நல்லது செய்ய போகிறோம், இனி நம்ம பாதை நேர்வழி பாதை, கண்டிப்பாக நம்ம நல்லது செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கடமைப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி பசங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி மக்கள் பேசணும், மக்களுக்காக நல்லது செய்யுங்க, வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேச்சு பேசினார். கிட்டத்தட்ட அப்படியே விஜய் பேசின மாதிரி இருந்தாலும் அவர் ஸ்டைலில் பேசி முடித்தார். அதுக்கு முன்னாடி அவர் லிங்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பையனை பற்றி ஒரு கதை சொன்னார். அந்த கதை 2013 நிறைய பேர் சொன்ன கதையாக இருந்தது அப்படின்னு சொல்லி காப்பி பேஸ்டா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு இப்போ ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. திடுதிப்புன்னு பார்த்தா விஷால் அவர்களும் இனி நம்ம போகிற பாதை எது தெரியுமா? நேர்வழி பாதை, இனி உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அரசியலில் குதிப்பதற்கு தயாராகி வருகிறார். ஸோ எல்லாரும் அரசியலில் குதிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், சார் சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் அரசியலில் குதிக்கிறது ஓகே தான், இன்னும் நிறைய பேர் அரசியலில் குதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசை. ஆனால் இது யாருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு. ஓட்டு அங்கங்கே செதறும் பாருங்களேன். 100 ஓட்டுனாலும் செதறிடுச்சுன்னா செதறினது தானே. ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அவர் ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்தாக சில நடிகர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா அண்ணாமலை அவர்கள் புதிய ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, அது கூடவே நாம் தமிழர் கட்சி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டியை தமிழ்நாடு அரசியல் பார்க்க போகிறது அப்படிங்கிற அந்த விவரம் நமக்கு தெரிய வருதுங்க.
நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அது கூடவே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க அப்படிங்கிற கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுல கூட கன்ஃபியூஷன் இருக்கலாம். யாருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுதான் உங்களுக்கும் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் சின்னதாக ஒரு சொல்லுது. உள்ள ஒரு பட்சி இருக்குல்ல, அந்த பட்சி சொல்லுது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் CM விஜய் அவர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறது தான். சார் நீங்கள் இந்த பாண்டிச்சேரி தவிர அடுத்த 3 மாதங்களுக்கு கனிம வளத்தை ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டி இருக்கீங்க. அப்படி நிப்பாட்டி இருக்கிறதுனால கேரளாவுக்கும் பாறை கல் இது எதுவுமே வரமாட்டுக்கு, ஜல்லிக்கல் எதுவுமே வரமாட்டுக்கு. இதனால் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பாதிக்குது தெரியுமா? எங்களுக்கு முக்கியமான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ரோடு போட்டுட்ருக்கோம், அந்த பக்கமாக ஒரு பில்டிங்கை கட்டிகிட்ருக்கோம், அந்த பக்கமாக ஒரு ஷாப்பிங் மால் கட்டிகிட்ருக்கோம். இப்படி தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிக்குது பார்த்தீங்களா? அதனால் தமிழ்நாட்டு வழியாக கேரளாவுக்கு வரக்கூடிய அந்த ஜல்லி கல் இதெல்லாமே அக்ரட்டஸ் அப்படிங்கிறது எதுவுமே தடைப்படாமல் தங்கு தடையில்லாமல் வர்றதுக்கான அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கார். சார் கேரளா சார் நீங்களா? உங்ககிட்ட நிறைய மலை இருக்கே, அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் மலைகளை தொட மாட்டோம். அப்போ நீங்கள் எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? விழிஞ்சம் போர்ட்லாம் நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க? அதுக்கு இழிச்சவாய் தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, டிஎம்கே ஆட்சி பீரியடில் கன்னியாகுமரி சைடு தென்காசி சைடெலாம் விறுன்னு டாரஸ் லாரியாக பறந்துட்டு இருந்துச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வண்டிகள்லாம் போக முடியாது. ஏன்னா பெரிய பெரிய டன் கணக்கில் லோடு ஏற்றிக்கிட்டு போகிற டாரஸ் வண்டியில் 2 நாள் ரோடு அப்படி ஏறி இறங்கினாலே போதும், குண்டு குழியுமா ஆயிரும். அப்படி தான் கன்னியாகுமரி ரோடெல்லாம் கிடந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளவு தாண்டா கனிம வளத்தை அள்ளிட்டு போவீங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொந்தளிச்ச போதும் அதை ஸ்டாப் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்காரு, வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. கனிம வளத்துறை அமைச்சர் நமக்கு தெரியும்ல, பிரபு அவர்கள்லாம் சேர்ந்து இப்படிலாம் கனிம வளத்தை கடத்தக்கூடாது, நமக்கான அசட்ஸுப்பா, இது நம்ம தலைமுறைக்கான அசட்ஸுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த திட்டம் யாருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு? கேரளாவுக்கு தான். பக்கத்து ஸ்டேட் உதவி செய்யக்கூடாதா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்ட மாதிரி, ஏங்க கேரளா இந்தியாவில் தானே இருக்குது, ஏன்னா பாகிஸ்தான்லையா இருக்குது, நாங்கள் கனிம வளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு நாம் உதவி செய்யலைன்னா வேறு எப்படி உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க. மகானே எங்கே சார் இருந்தீங்க நீங்கள் இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள ஒரு தோன்றல் இருந்துச்சு. கனிம வளம் அப்படிங்கிறது இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு தேவையான கனிம வளம் அந்த மாநிலம் எடுத்துக்கிட்டோம். இப்போ கேரளாவில் மலைகளே இல்லை, சுத்தமாக அவங்கக்கிட்ட வெறும் மழை இல்லாத ஒரு பூமியாக இருக்குது, பாலைவனமாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கற்களை அங்கே கொண்டு போகிறதுல ஓகே, ஒரு விதம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏகப்பட்ட மலையை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மலையை தொட விட மாட்டுக்காங்க. அங்கே மலையில் வச்சு ஏதாவது ரிசோர்ட்லாம் வந்தாங்கன்னா அப்படியே மூடி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? கல் மண்ணெல்லாம் தேவைப்படுதில்ல, அது இங்கேருந்து போகுதான். அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால CM விஜய் சார் அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்க, டிவிக்கே சார்ந்தவங்க, நீங்கள் எல்லாருமே வைக்க வேண்டிய கோரிக்கை, வேணாம் இவ்வளோ நாள் அவனுக்கு கொண்டு போனானுங்க, நம்ம தமிழ்நாடு சம்பாதிச்சிச்சான்னு தெரியல, ஆனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய பேர் அரசியல்வாதிகள், மிகப்பெரிய அளவில் இந்த மைனிங்கில் இருக்கக்கூடிய முதலைகள், பண முதலைகள், இத்தனை அடி தான் தோண்டணும், இத்தனை தான் பாறைகள் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆழத்துக்கு படுபாக ஆதளத்துக்கு கொண்டு போன நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அவனுக்கு சம்பாதிச்சது அப்படி இருந்துட்டு போட்டானா, இனிமேலும் எங்களுடைய கனிம வளத்தை தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் பாலைவனமாக மாறணும், அவங்க சோலைவனமாகவே இருக்கட்டுமா? இது பேர் வேண்டா வெறுப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் நல்லா இல்லாமல் அவனும் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நான் நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது என்னால் உதவி செய்ய முடியும். இப்போ உதவி செய்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் மறுபடியும் பெருகி கொண்டே இருக்கும். மலையா ஒரு 10 மலையை உடைச்சா 15 மலை புதுசாக முளைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். 10 மலை என்னங்க, 100 மலையை கூட நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த மலை திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு பல 1000 ஆண்டுகள் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உடைச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம மக்கள், நம்ம மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க? ஓடி போகிற மேகம் மலையில் முட்டி தான் மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மலைகள் இல்லை என்றால் மழை பொழிவு அப்படிங்கிறதே சுத்தமாக தமிழ்நாட்டுக்கு இருக்காது. ட்ரைனஸ் மட்டும்தான் இருக்கும். சும்மா சுட்டெரிக்கும், ஆம்லேட் போடுற மாதிரி வெறு நம்ம வெந்துட்டு இருப்போம். அதெல்லாம் இவங்க சூட்சமமாக, சார் எங்களுக்கு கல் மண்ணெலாம் வேணும் சார், அந்த சட்டத்தை ஒன்று மாற்றி விடுங்க சார், வேணாம் சார் இது ரொம்ப ராங் சார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பது தான் தாழ்மையான வேண்டுகோள்.
அடுத்த கர்நாடகாவுக்கு விஜய் அவர்கள் போகிறாரா, என்னப்பா இது மேகதாது அணை, நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அங்கே கம்பு சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, மேகதாது கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய காவேரி குறுக்க அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய எந்த அனுமதியும் வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி தமிழ்நாடு அரசாங்கம், விஜய் அவர்கள் இல்லாட்டி தாவேகாவினுடைய அரசாங்கம் பதில் கடிதம் எழுதியிருக்கிறது, அதற்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் போதாது, இப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஈஸியாக கர்நாடகாரன் டேமை கட்டி போட்டு போயிட்டே இருப்பான், நாம் தான் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கணும், ஐயா தண்ணிக்கு மற்ற மாநிலங்களை கையேந்தி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ நாமும் நமக்கு தேவையான இயற்கை வளங்களை பாதுகாப்பது, தண்ணீரை பாதுகாப்பது அந்த வேலையில் செய்யணும். மற்ற மாநிலங்கள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம சாலிடாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோமாளியா, டேய் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா, என்னை பார்த்துக்கோ, நீ சட்டசபைக்குள்ளே வருவில்ல, உதயநிதி அவர்களும் வருவார்ல, உதயநிதியை பற்றி தப்பாக பேசினவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா, அவர்களுடைய சாதகமே வேறடா. சமூக நீதி, பெரியார், சாதகம், ஐயா இந்த ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது ஐயா, இது பிற்போக்குத்தனமையா. ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாருங்க, சாதகம் வேறையா, வேற லெவலில் இருக்குமா, உதயநிதி அவர்களை தப்பாக பேசிட்டு அவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதா. இதே மாதிரி நிறைய இடத்துல மிரட்டல் நம்ம பார்த்துருக்கோம். திமுகவை எதிர்த்தவர்கள் மண்ணுக்குள்ளே இருப்பாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பேர் மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் போன ஒரு வருஷத்துலாம் பயங்கர வைரல் வீடியோவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் நேரடியாகவே சொல்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பகைத்து கொண்டு ஒருத்தனும் அரசியல் செய்ததா சரித்திரம் கிடையாது, அவருடைய ஜாதகம் வேறு மாதிரி சாதகம் அப்படின்னு சொல்லி. பாபா ஜாதகம் மாதிரி இப்படி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி விஜயகுமார் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இம்புட்டு அழகான ஜாதகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அவனை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்கிற இந்த டயலாக்லாம் எப்படி இருக்குது தெரியுமா, பிற்போக்குத்தனமாக இருக்குது. முற்போக்குவாதிகள், முற்போக்கு கூட்டு சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள், முற்போக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, சார் அதெல்லாம் தப்பு சார், இன்னைக்கு முருகனை வச்சு கொண்டாட போகிறாங்க சார் எல்லாரும் சேர்ந்து. தமிழ் கடவுள் முருகனா, முருகன் யாருக்கானவன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரும் போட்டி, இதில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் கடுமையான போட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. என்னையா தென்னக விஷ்ணுவையும் தூக்கி தூர போட்டீங்க, எதுக்கியா தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கியமான ஒரு நபராக இருந்தார் நம்ம ஃப்ரெண்டு கூட, அவரை தூக்கி வெளியில் போட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. அதுவும் அவர் இவ்வளோ நாள் தமிழ் தேசியத்துக்கு தானே பேசிகிட்டு இருந்தார், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தானே பேசிகிட்டு இருந்தார். நேற்றுலாம் பார்த்தா ஸ்பேஸில் நிறைய ஸ்பேஸ் எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க நிறைய நண்பர்கள். தென்னகம் விஷ்ணு அவர்களும் இப்போது துரோகியாக மாறிவிட்டார். அப்போ தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி எதுக்காக ஒரு துரோகியாக மாறிவிட்டார்? ஒருவேளை பாரிசாலனுக்கு ஆதரவாக ஒரே ஒரு பர்த்டே விஷயம் ஏதோ சொல்லியிருந்தார் அப்படின்னு தோணுது. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த அவர் பேசியிருந்தாருப்பா. திமுக இப்போ நான் வந்து யார்கிட்டையாவது கூட பேசி உட்காந்துட்ருக்கேன், அது மக்களுக்கு அது நெகட்டிவாக போகுதுன்னா நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஏன் நம்ம சீமான் அவர்கள், தலைவர் சீமான் அவர்கள் திமுகவினுடைய முக்கியமான கூட்டத்துக்கு போகிறதும், அதுவும் பாஜக கூட அவர் உட்கார்ந்துருந்தார், அதை எப்படி நாங்கள் பார்க்க முடியும், அதை எப்படி நாங்கள் மற்ற அமைப்புகளிடம் இல்லாட்டி மற்ற நபர்களிடம் சொல்லி புரிய வைக்க முடியும்? நைனா நாகேந்திரன் அவர்களுடன் உட்கார்ந்து, சரத்குமார் அவர்களுடன் உட்கார்ந்து அது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டி தான் அவர் நீக்கத்துக்கு காரணமா அப்படிங்கிறது தெரியல. உள்ளடி பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். பட் தென்னகம் விஷ்ணு அவர்களும் இப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான நபர்கள் அதில் நம்ம ராஜீவ்காந்தி இப்போ டிஎம்கேல பெயிண்டராக இருந்தார் பார்த்தீங்களா, அடுத்ததான் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், அடுத்தா இப்போ தென்னகம் விஷ்ணு அவர்கள், இவங்கெல்லாம் யூடியூப்பில் எனக்கு தெரியும் இவங்களெல்லாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனிவே அது நாம் தமிழர் கட்சியினுடைய தனிப்பட்ட கட்சி விவகாரமாக இருந்தாலும் அது வெளி உலகத்துக்கு இப்போது வர தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சார் இர்ஃபான் வியூ சார், இர்ஃபான் பிரதர் பாஸ். என்ன அந்த ஜெண்டர் ரிவீல் இருக்குல்ல, இன்னும் அந்த கேஸ் முடியலையா, மறுபடியும் ரீவெண்ட் வருதான், ரிட்டர்ன் வருதான். எதுக்கு அப்படிலாம்? அது அரசாங்கம், அரசு அலுவலகர்கள், சில முக்கியமான நபர்கள் வழியாக அந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டிருந்ததான். அதை ஏதோ ஒரு அட்வொகேட் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கார். 8 வாரத்துக்குள் மறுபடியும் சர்ச்சையான நிகழ்வுகளில் இர்ஃபான் வியூ சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு தீர்ப்பு வந்த போது நான் இன்னொரு தீர்ப்பை எடுத்து வாசித்து பார்த்தேன். இந்த 41 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் திடுதிப்புன்னு போய் ஒரு வழக்கு போட்டார். அதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் பாசறை போய் பெரிய அளவில் டிபேட் நடத்தி அதில் ஜெயிச்சிட்டாங்க.
41 பேருக்கும் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்கக்கூடாது. ஏங்க அப்படின்னா அரசாங்க பஸ்ஸு மோதி இறந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் எப்படி இந்த 41 பேருக்கு அரசாங்க வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால் அந்த 41 பேருக்கு கொடுத்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பட் அதுக்கான மேல்முறையீடை தாவேகா செய்ய போகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஹாட்டாக நடந்துட்டு இருந்த நியூஸ். இன்னும் சில நியூஸஸ் இருக்குது, அது இன்னொரு பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், மேகதாது அணையை பற்றி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லாரும், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எல்லாரும் பேச வேண்டும். அதுலேயும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை வச்சு அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவேகாவை சார்ந்தவர்கள், தாவேகாவினுடைய முக்கியமான நபர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ்பா, அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் நெகட்டிவ் ஆயிடுவீங்க, எதிர்க்கட்சிகள் பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐக்கான கோர்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.